வெல்கம் டு TAMIL360 TV. இன்னைக்கு கத்தாழை ஜூஸ் எப்படி ரெடி பண்றதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். கத்தாழை செடியில இருந்து இப்போ ஒரு கத்தாழையை பறிச்சுக்கலாம். பறிச்சாச்சு. இப்போ இதை வந்து தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கத்தாழையை நல்லா கழுவிட்டேன். இந்த சைடில் இருந்த எல்லோ கலர் ஜெல் எல்லாமே போயிடுச்சு பாருங்க. இப்போ கத்தாழையில சைடில் இருக்க முள் எடுத்துடலாம். கத்தாழையோட யூசேஜ் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் பாருங்கள். இப்போ கத்தாழையில் சைடில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துட்டேன். மேலே இப்போ இந்த தோலை சீவிக்கலாம். இப்போ மேலே தோல் எடுத்துட்டேன், பின்னாடியும் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ கத்தாழை ஜெல் எடுத்துட்டேன் பாருங்க, வலுவலுன்னு எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கணும். தண்ணி 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. நாட்டு சக்கரை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட தேன் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்தாழையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். போதும், 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது கூட 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு ஜூஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ இதை வடிச்சிக்கலாம். கத்தாழையெல்லாம் நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்க. அவ்வளோதான், இப்போ வடிச்சாச்சு. கத்தாழை ஜூஸ் ரெடி. பார்க்குறதுக்கு கரும்பால் மாதிரியே இருக்கு. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி கத்தாழை ஜூஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க. TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.